SS Music presents Four Kandasingam celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. சூர்யா சாரா எந்த அளவுக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு சார், எந்த அளவுக்கு ஒரு டீசர் மாரி நான் ஒன்று பார்த்தேன். அது அப்படி இருந்துச்சு. ஏன்னா உண்மையாக மெனக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. டெஃபினட்டாக அந்த படம் செம்மையாக வரும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சூப்பர் சார். உண்மையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் இந்த படத்தை பார்ப்பேன். உண்மையிலே அவரோட படத்தை அவர் அர்ப்பணிச்சிடுவார். இந்த படத்தை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு படத்துக்கு இடையில வெளில போக மாட்டார், வேறு படத்துக்கு போக மாட்டார், வேறு பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். வேறு படத்துக்கு போனால் அந்த கேரக்டர் வேறு ஒன்று மாறும், இந்த கேரக்டருக்கு வேறு ஒன்று மாறும். ஸோ அதனால் ஒரு படத்துலேயே அவர் இருப்பார். அதனால் இப்போ கங்குவா எடுத்துகிட்ருக்காங்க. நான் கேள்விப்பட்டே இருக்கேன், என்னங்க இவ்வளோ நாளாக எடுத்துகிட்ருக்கேன், ஐயோ நிறைய லுக் இருக்குது, வேறு எதையும் பண்ண மாட்டார், அந்த படத்துலேயே கிடக்கிறாருங்க, அவர் ஷூட்டிங் இல்லைன்னா அதிலே இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி படத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பார். அவர் பாடியில் டாட்டூஸ் போட்டு வச்சுருப்பார்ல, அந்த டாட்டூஸ் போட்டு வைக்கிறப்ப அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மெயின்டைன் பண்ண விதம் இருக்குல்ல, அதுதான் அமேசிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். ஏன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் அது சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் பண்ண எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் நான் நினைப்பேன். ஏன்னா அவரு தன்னை வருத்திக்கிட்டு அந்த பாடியை ஸ்ட்ரக்சர் காட்டுறப்ப அதனால அந்த ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக காட்டணுமேங்கிற பயம் அவரை விட எனக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பல்பு ஒன்று மேலே இருக்கும், ஒரு பல்ப் மாதிரி இருக்கும், அது மேலே கிளாஸில் இருக்கும். இதை நேராக காலால் எட்டி உதைக்கணும். நான் கேட்டேன், இது எவ்வளோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க, முடியாது அப்படின்னு. அவர் அப்படியே சொல்லிட்டேன், பண்ணலான்னு சொல்கிறாரு அப்படின்னு கிருஷ்ணா சொன்னார். நான் பிலீவ் பண்ணவே இல்லை. ரோகங்களை கேமரா வச்சுருக்கேன், நேராக வந்தார், அப்படியே சமர் ஷாட் மாதிரி அப்படி அடித்து அது கிளாஸ் டப்புன்னு உடச்சிட்டு போயிட்டார். எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு, எப்படி இவர் பண்ணுறாரு இது அப்படின்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, அவர் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணல, யாருக்குமே தெரியல. அது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவார், வெளியில் தெரியவே தெரியாது. சூர்யா சார் பற்றி வாட் யூ அட்மயர் த மோஸ்ட், அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீ சொன்னது கரெக்டு தான். 49 இயர்ஸுங்கிறது நம்ப முடியாது தான். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 25 வயசு மாதிரி இருப்பார். ஆக்சுவலாக எப்பொழுதுமே 25 வயசு மாதிரியே இருப்பார். அவங்க அப்பாவை மார்க்கண்டேன்னு சொல்லுவாங்க, இவரும் இனிமேல் சொல்லி தான் ஆகணும், அந்த மாதிரி தான் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார். முதல்ல அவர் கொடுக்குற எனர்ஜி தான் 25 இயர்ஸ்க்கான எனர்ஜி எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். எப்பொழுதுமே அவர் எங்கே இருக்கிறதுக்கு காரணமே டீமை முதல்ல எங்கே வச்சுருப்பார். அதனால் நாங்களும் ஆல்மோஸ்ட் எங்காவே இருப்போம். காக்காலேருந்து உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, பேசுவோம். முதல்ல நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது கஜினியிலேருந்து மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு. 2005 ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்குமே அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு காலகட்டத்துக்கு எடுத்த ஒரு படமாகவும் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஸோ அதில் நடந்த ஏதாவது பிடிஎஸ் மூமெண்ட்ஸ், கண்ணன் சார் கூட பிடிஎஸ் நிறையா பேசினார். ஸோ நீங்களுமே ஏதாவது பிடிஎஸ் மூமெண்ட்ஸ் நீங்கள் சூர்யா சார் கூட மறக்க முடியாத தருணம் இருந்தால் ஷேர் பண்ணலாம் சார். இல்லை, அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம், எதிர்பார்க்காத விஷயம் அவர் பாடியில் டாட்டூஸ் போட்டு வச்சுருப்பார்ல, அந்த டாட்டூஸ் போட்டு வைக்கிறப்ப அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மெயின்டைன் பண்ண விதம் இருக்குல்ல, அதுதான் அமேசிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஷாட்டுக்கு முன்னாடியும் போய் ஒரு பண்ணிட்டே இருப்பேன், சார் நல்லா இருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னால், இல்லை ராஜ் பாருங்களேன், நீங்கள் இந்த பக்கம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். ஏன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் அது சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் பண்ண எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் நான் நினைப்பேன். ஏன்னா அவர் தன்னை வருத்திக்கிட்டு அந்த பாடியை ஸ்ட்ரக்சர் காட்டுறப்ப அதனால் அந்த ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக காட்டணுமேங்கிற பயம் அவரை விட எனக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமான விஷயம். முருகதாஸ் சார் இந்த படத்தை எழுதியிருக்கிற விதம் சூர்யாக்காகவே எழுதியிருக்கிற விதமாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ணி அதை அவருக்காகவே அதை மாற்றி அமைச்ச பிறகு அது ரொம்ப ஹைலைட் ஆச்சு. ஒரு சாங் அந்தமானில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு வளைவு நடந்து வரும். அப்போ அப்படி அழகாக அந்த சாங்கில் அப்படி நடந்து வருவார். நான் சொன்னேன், டேக் ஓகே ஃபைன், எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. சூர்யாட்ட போய் சொன்னேன், இது நடந்து வரீங்களே கொஞ்சோடு வேகமாக வரலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் 72 ஃப்ரேம்ஸில் நெகட்டிவில் ஷூட் பண்ண படம். அது 72 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக நடந்து வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல கையெல்லாம் அப்படின்னு நான் நினச்சேன். கேட்டேன், அதுக்கு ஒரு ஷோர் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் நடக்கலை, பயங்கரமாக ஓடி வந்தார். இப்படி வந்தார். கரெக்டாக 2 வேவ்ஸ் அலை இப்படி அடிச்சுது. அந்த ஷாட்டில் எல்லாருமே தியேட்டரில் எழுந்து கை தட்டுவாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஷாட் அப்படி ஓடி வருவார், பியூட்டிஃபுல்லான ஷாட்டாக அமைஞ்சுது அது. அந்தமாரி அது அது அவர் சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், அவருக்கு ஒரு ப்ரைடு சொல்கிறத வந்து அவர் வந்து நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஹீரோஸும் நான் பார்த்துருக்கேன். இது போதும் இல்லை, நான் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நான் பார்த்துருக்கேன். உண்மைமா அப்படின்னு கேட்குற ஷாட்டும் பார்த்துருக்கேன். அந்த படத்தோட ஓப்பனிங்கில் வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க அது பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணல, அது ஸ்ரீலங்காவில் வந்து நுவரேலியன்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ண ஏன்னா அது சார் வந்து ஷூட் பண்ணுவான் இவன், நம்ம வில்லன் ஷூட் பண்ணுவார், அப்படியே விண்டோவிலேருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வரணும். வந்து டாப்பாங்கில் இப்படி கேமரா வச்சுருப்போம், கேமராவில் இருந்து அப்படியே விழணும். ஷார்ட் எடுத்தாச்சு, சூப்பர். மேலேருந்து இப்படி விழுறாரு, எவ்வளோ அது அந்த வாட்டர் வந்து கண்டாமினேஷன் வாட்டர் வேறு, அதுலேருந்து விழுறாரு. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் ஒன் மோர், ஏன்னா இப்படி விழுந்தேன் அப்படிங்கிறார். சார் ஓகே இல்லை ஒன் மோர் அப்படின்னு சொல்கிறாரு. சார் மேலே அங்கேருந்து ஏறி வருது, சும் பண்ணி மேலே வந்து 20 மினிட்ஸ் ஆகும். மேலே வந்து திருப்பி கேமரா செட் ஆகி வர்றதுக்கே 20 மினிட்ஸ் ஆகும். 7 டைம்ஸ் பண்ணாருங்க அவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷாட்டு. மார்னிங் 4:30க்கு எடுத்த ஷாட்டு. 2 மணிக்கெலாம் அங்கேருந்து நடந்து வந்து ஒரு போட்டில் ஏறி லொக்கேஷனுக்கு வந்து அந்த செட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த ஓப்பனிங் செட்டு க்ரீன்லலாம் அந்த செட்டாக இருக்கும். அதுலேருந்து போய் செட்டப் பண்ணி கரெக்டாக மார்னிங் அந்த மார்னிங் லைட்டில் எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணி உட்காந்துருக்க ஷாட்டு. 4:30லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஆல்மோஸ்ட் 7 ஷாட்ஸ் ஆச்சு. ஒரு 6 மணி வரைக்கும் அவர் விழுந்துக்கிட்டே தான் இருந்தார் அந்த ஷாட்டு எடுக்கிறப்ப. அந்தமாரி அதிசயமான ஒரு மனிதர் அவர். இது கஜினி பற்றி பேசிட்டோம், சிலன்னு ஒரு காதலில் தவிர்த்துட்டு போக முடியாது சார், இன்றைக்குமே கொண்டாடப்படக்கூடிய படம். அதுலேருந்து ஏதாவது சார்? அதில் வந்து ஒரு காலேஜ் சீக்வன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இது. அந்த அவர் கேரக்டரைசேஷனு யங் காலேஜ் கோயர்ஸ் அப்படியே ஒரு பக்கத்தில் உட்காந்துருப்பான், எட்டி உதச்சிட்டு பக்கத்தில் போய் உட்காருவார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜம்ப் பண்ணி. அதெல்லாம் வந்து அப்படி க்யூட்டாக பண்ணுவார். மாண்டேஜில் வரும். ஒரு பல்பு ஒன்று மேலே இருக்கும், ஒரு பல்ப் மாதிரி இருக்கும், அது மேலே வந்து கிளாஸில் இருக்கும். இதை வந்து நேராக வந்து காலால் எட்டி உதைக்கணும். நான் கேட்டேன், இது எவ்வளோ ஹைட், ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க கிருஷ்ணா, முடியாது அப்படின்னு. அவர் அப்படியே சொல்லிட்டேன், பண்ணலான்னு சொல்கிறாரு அப்படின்னு கிருஷ்ணா சொன்னார். நான் பிலீவ் பண்ணவே இல்லை. லோகங்களில் கேமரா வச்சுருக்கோம், நேராக வந்தார், அப்படியே சமர் ஷாட் மாதிரி இப்படி அப்படி அடித்து அது கிளாஸ் டப்புன்னு உடச்சிட்டு போயிட்டார். எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு, எப்படி இவர் பண்ணுறாரு இது அப்படின்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, அவர் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யாருக்குமே தெரியல. அது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவார், வெளியில் தெரியவே தெரியாது. அதை ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் வருவார். எந்த சீனாகட்டும், கொடுக்குற சீனாகட்டும், அதை அந்த சீனுக்குள்ளார போயிடுவார். ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவார். அந்த மாதிரியான ஒரு சின்சியருக்கான பேர் வாங்கின ஒரு சூர்யா அவர். சார் இன்னொரு பக்கம் இன்றைக்கி இங்கே வர ஒவ்வொரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷனில் வர ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுறோம். ரொம்ப வி ஃபெல் இன் லவ் வித் த வே ஹி லுக்ஸ் சார். அந்தளவுக்கு வி செலிப்ரேட் சூர்யா. ஆனால் நீங்கள் ஃப்ரேம் வைக்கும் பொழுதுமே நாங்கள் பார்க்காத ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது, கலர் டோன் செட் பண்ணும்போது, ஃபோக்கஸ் வைக்கும் போது சூர்யா சாரை எந்த ஆங்கிளில் காட்டினா அவ்வளோ அழகாக இருப்பாருன்றது ஒன்று. ஏன்னா உங்கள் படங்கள் அதுக்கு சாட்சியாக இருக்குது. அவ்வளோ அழகாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே காட்டியிருக்கேன், இன்க்ளூடிங் சூர்யா சார். ஸோ ஒரு வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது அவரோட ஆக்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்க மானிட்டர்லையோ அப்படின்னா, உங்களை மறந்து நீங்கள் மெய் மறந்து பார்த்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாஸ் படத்தில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பார். நீங்கள் பார்த்துப்பீங்க, தெரியும். அது சின்ன குழந்தையிலேருந்தே அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அது பெருசாக ஆன பிறகு கூட மெயின்டைன் பண்ணுவார். அப்படியே கிளாஸ்லேருந்து பார்ப்பார். பார்க்குறப்ப அவன் நின்று பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு இன்டர்வல் மீட்டிங்கில் வந்து அவன் வந்து பேசுகிறப்ப வந்து கண் கலங்கி 2 பேருக்கு உள்ளார டிஃப்ரென்ஷியேட் காட்டுவார். இன்டர்வல் மீட்டிங்கில் இப்படி வர்றப்ப இவர் வேறவா இருப்பார், இவர் வேறவா இருப்பார். அந்த மாதிரி அந்த கேரக்டரைசேஷனை உணர்ந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார். லுக்கு விஷயத்தில் இந்த டபுள் ஆக்ஷன்லாம் லுக் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். இங்கேருந்து இங்கே பார்த்து ஒரு இன்ச்சு இப்படி பார்த்தாலும் வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை டபுள் ஆக்ஷனில் முன்னாடி மாதிரி லுக்கு அந்த ஆங்கிள் மிஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து மோஷன் கண்ட்ரோல் கேமராவில் வச்சு ஷூட் பண்ணிடலாம். இப்படி ஒரு கேமரா இப்படி ஷூட் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த டைமில் வந்து பார்க்குறப்ப இவரை பார்த்து பேசுகிறப்ப ஒரு இன்ச்சு கூட மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க மாட்டாங்கல்ல, இவர் தானே அங்கே இருக்கார். ஸோ அதனால் இந்த கட்டர் ஸ்டாண்டை போய் நின்று பார்ப்பார். இங்கே போய் நின்று பார்ப்பார். ஏன்னா அப்பா கொஞ்சோண்டு ஹைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக போய் நின்று பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு ஒரு டேக்குன்னு சொல்கிறப்போ
அப்படி மேலே பார்ப்பார். என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து அவ்வளோ கான்சியஸான ஒரு கேரக்டர் அவர். லென்ஸுக்காக வந்து என்ன லென்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதிலலாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருப்பார். ஷூட் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அவரோட ஷூட் பண்ணுறப்ப. சார் நீங்கள் சொல்கிறது கேட்கவே இன்னும் ஹாப்பியாக இருக்குது சார். லிட்ரலி சார் ஒரு ஆக்டர் அப்படிங்கும்பொழுது ஃப்ரேமில் முன்னாடி வந்து நின்று சொல்கிற ஷார்ட்டாக நடிச்சுட்டு போனது ரோல் ஆக்ஷன் அப்படின்னு அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுன்றது ஓகே. என்ன லென்ஸுன்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன லைட் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும், எத்தனை ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணுற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற டெக்னிக்கல் நாலேஜ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்குல்ல சார். சின்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி சூர்யா சார் கேட்பார். அந்தளவுக்கு அவருக்கான மெனக்கடல் எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? டெக்னிக்கலாகவும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து அவரோட படத்தை அவர் அர்ப்பணிச்சிடுவார். இந்த படத்தை வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு படத்துக்கு இடையில வெளில போக மாட்டார், வேறு படத்துக்கு போக மாட்டார், வேறு பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். வேறு படத்துக்கு போனால் அந்த கேரக்டர் வந்து வேறு ஒன்று மாறும், இந்த கேரக்டருக்கு வேறு ஒன்று மாறும். ஸோ அதனால் ஒரு படத்துலேயே அவர் இருப்பார். அதனால் இப்போ கங்குவா எடுத்துகிட்ருக்காங்க, நான் கேள்விப்பட்டே இருக்கேன். என்னங்க இவ்வளோ நாளாக எடுத்துகிட்ருக்கேன், ஐயோ நிறைய லுக் இருக்குது, வேறு எதையும் பண்ண மாட்டார், அந்த படத்துலேயே கிடக்கிறாருங்க, அவர் ஷூட்டிங் இல்லைன்னா அதிலே இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி படத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பார், அந்த படத்துக்கு தேவையான விஷயமா பண்ணுவார். ப்ரொடியூசரை சேர்ந்து அவருக்கு ஏதோ கேட்குறாரு, ஜிப்பு கேட்குறாரு, ஏதோ ஒன்று கேட்குறாருன்னு அதை பர்சனலாக எடுத்துக்குவார். எடுத்துகிட்டு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக தான் ப்ரொடியூசர் தெரியும், ஐயோ போயிட்டுருக்கேன்னு அதை கூட அவர் வந்து பொலைட்டாக சொல்லி தான் அவர் கேட்பார். எனக்கு தெரியும் அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் பண்ணுறப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஃபிலிம் அந்த டைம்லேயே வந்து கூடவே ராஜ் எதாவது வேணுமா, வேறு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்பார். ஸோ அது வந்து சாப்பாடாகட்டும் எதுவாகட்டும் என்னவாக இருந்தாலும் அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு கேட்குற கேரக்டராக இருப்பார். ஒரு நாள் வந்து இந்த படம் முடிஞ்சுது, திடீர்னு வந்து ஒருத்தர் வந்தார், சார் வந்து அனுப்பி வச்சாங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருந்துச்சு, என்னதுன்னு கேட்டேன். இல்லை சூர்யா சார் அனுப்பிச்சார், பாருங்கள் படம் முடிஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் ஒரு ஸ்க்ரீன் அனுப்பிச்சிருந்தார். நான் எப்போ பார்த்தாலும் படம் பார்த்துட்டு இருப்பேன் தெரியும். நேற்று ஒரு படம் பார்த்தேன், இன்றைக்கி ஒரு படம் பார்த்து சொல்லிட்டே இருப்பேன், ராஜ் டிவியில் பார்க்காதீங்க, பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஓகே சரி, அதுமாரி குறிப்பறிந்து இவருக்கு என்ன தேவைப்படும், சும்மா ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் தானே, ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடலாம், ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கலாம், சிலருக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கிஃப்டே இருக்கும் சார், அதையே ரீபார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் தானே. அந்த மாரிலாம் இல்லாமல் இவருக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு ரொம்ப மெனக்கட்டு அதை வந்து திங்க் பண்ணி ஒருத்தனுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வேற ஒருத்தனுக்கு கேட்டால் வேறு ஏதாவது கொடுத்துருப்பாரு. டெஃபினட்டாக அதே ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்க மாட்டார். என்னோடய ஆஃபீஸில் வந்து ப்ரொஜெக்டர் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை வந்தார், வந்து பார்த்தாரு, அதை அனுப்பி வச்சார். இது ஜில்லுன்னு ஒரு காதல் படம் பண்ணுறப்போ வந்து எனக்கு வந்து காலில் வந்து ஒரு ஒரு அடிபட்டு இருந்துச்சு, என்னால் நடக்க முடியல, ஒரு சின்ன சர்ஜரி இந்த ஹிப்பில். காரணம் என்னென்னா அந்த காக்க தெலுங்கு பண்ணுறப்ப அந்த வாட்டருக்குள்ளே நான் விழுந்துட்டேன். அதனால் வந்து ஒரு பெரிய கண்டாமினேஷன் வாட்டரில் விழுந்தனால, அதே போட்டில் விழுந்தனால வந்து எல்லோரும் போட்டில் ஏறிட்டாங்க, என்னால் மட்டும் ஏற முடியல. ஏன்னா நான் தான் எல்லோரையும் எனக்கு மட்டும் தான் ஸ்விம்மிங் தெரியும். ஸோ எல்லோரையும் ஏற்றி விட்டுட்டு நான் மாட்டிட்டேன், ஷர்ட்லாம் மாட்டிக்கிச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே இருந்ததுனால வந்து அந்த வாட்டர் குடிச்சதுனால வந்து இந்த லெக்கில் வந்து ஒரு அந்த ஜாயிண்டில் வந்து ஒரு வைரஸ் வந்து உட்காந்துருச்சு. ஸோ அதனால் அவர் படம் போகிறப்போ எனக்கு கால் கொஞ்சோண்டு பிரச்சனை ஆச்சு, ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தேன். அவர் சொன்னார், வந்து பார்த்தார், வீட்டில் வந்து பார்த்துட்டு சொன்னார், இந்த படம் வந்து நான் டே ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு, நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வர வேண்டாம், 1.5 மாதம் வந்து இவர் எப்போ க்யூர் ஆகி வராரோ அப்போ ஆரம்பிச்சிக்கலான்னு பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் 1.5 மாதம் சும்மா இருந்தார். அதாவது படம் ஸ்டார்ட் ஆகணும், வேறு கேமராமேன் பார்க்கலான்றதை தாண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹீரோ வந்து எனக்கு வெயிட் பண்ணுறது விஷயம் பெருசாக இல்லை. ஒரு ஹீரோ 1.5 மந்த்ஸோட டேட்ஸ் என்ன வருது எனக்கு தெரியும். ஒருத்தவங்களோட ஒரு நாள் டேட் வரலன்னா அதோட கஷ்டம் என்ன, அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். 1.5 மாதம் வெயிட் பண்ணாருங்க. அவரும் வேறு எந்த வேலையும் பண்ணாமல் உட்காந்துருந்தார். நான் ரெடின்னு சொல்கிறப்ப தான் வந்தார். அதெல்லாம் எப்படி என்னால் மறக்க முடியும்? அந்த படம் பண்ணதுனால தான் அந்த ஜில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு பேராக வந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருப்பார். அதேமாரி ஜோ மேடமும் அவங்களும் அவங்க பேர்னா தான் அப்படின்னு ஒரு பேரில் அவங்களோட 2 படத்துலையும் நான் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ரைட்டான டைமில் ஜில்லுன்னு ஒரு காதலாகட்டும், காக்கா ஆகட்டும், அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தில் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும். நிறைய வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் அந்த சாங்கில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களே அப்படிமா. எனக்கு ரொம்ப சின்ன சமயத்தில் கோபமாகவும் சில வருத்தமாக வரும். என்னது இது, ஒரு படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கோம், ஒரு ஊரில் அழகிய குமார்னு ஒரு சாங் இருக்குல்ல,
அந்த சாங்கில் ஒரே ஒரு டிக்கெட் கொடுக்குற மாதிரி ஜோக்கு டிக்கெட் கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு ஷாட்டில் வந்திருப்பேன். எல்லோரும் வந்து நடிச்சிருக்கீங்களா சார்ம்பாங்க. ஸோ இந்த நடிப்புக்கு இந்த எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா ஒரே ஒரு ஃப்ரேமில் ஸ்க்ரீனில் வந்தால் போதும், எல்லாருமே வந்து அதை தான் கேட்குறாங்க. ஃபுல் படம் பண்ணியிருக்கீங்க கேட்கலையா? இல்லை சார் அது சூப்பர் சார், அதை பற்றி பேச வரல, நீங்கள் நடிச்சிருக்கீங்கள அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் இன்னொரு பக்கம் சென்ஸ் நீங்கள் ஜோ மேம் மென்ஷன் பண்ணும்போது சிலினோர் காதல், காக்க காக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி நாங்கள் பார்த்துருக்கோம். ஆஃப் த ஸ்க்ரீனில் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஆன் ஸ்க்ரீன் பேர் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பேர் நீங்கள் பார்த்து ரொம்ப நோன்ற கொஸ்டினாக இருக்குது. அப்படி இல்லை, அவங்க எப்பொழுதுமே யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓகே. அவர் எல்லார்ட்டும் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் அவர். ஓகே. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் தெரியுது அவங்கள லவ் பண்ணாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கே பின்னாடி தான் தெரிஞ்சுது. அவங்களுடைய என்கிட்ட எப்படி ரொம்ப அன்பாக இருக்காரோ அதேமாரி தான் அவங்கள்ட்ட அன்பாக இருந்தாங்க. அப்படி தான் ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அதை மீறி அவருக்கு வந்து ஒட்டி கொஞ்சம் கேர் எடுத்துப்பார். அது பார்க்குறப்பே தெரியும், ஓ கொஞ்சம் கேர் எடுத்துருக்காரு அப்படின்னு தெரியும். அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும், ஒரு வேலை சின்னதாக இருக்குமோ அப்படின்னு இதுதான் இருந்துச்சு. அப்புறமா தான் ரிவீல் ஆச்சு. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. சார் இன்னொரு பக்கம் நீங்கள் சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணனால இந்த கேள்வி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2006, 2015 அந்த மாதிரி டைமில் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இப்போது கமிங் பேக் டாக் ஆஃப் த டவுன், அது எல்லாருமே எல்லா கண்களும் தியேட்டர் மேலே இருக்குது கங்குவாக்காக. ஸோ அந்த படத்தை பற்றி பேசும்பொழுது கிளிம்ஸ் டீசர் பார்த்துருப்பீங்க ஆப்வியஸ்லி. சூர்யா சாரை எந்த அளவுக்கு இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு சார், எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ் நீங்கள் தான் மெனக்கெடுறன்னு சொல்கிறீங்கல்ல, அதோட லுக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த ஹேர் ஸ்டைலில் இவ்வளோ ஹேர் வச்சுருக்காரு, ஒரு இன்ச்சு கூட தெரியல. அவர் ஏதோ ரொம்ப வருஷமாக வளர்த்து வச்சுருக்காரு மாதிரி தானே இருக்குது அந்த லுக்கெலாம் பார்க்குறப்ப. அந்த மேக்கப்லாம் எப்படி மெனக்கிடுறாரோ அது உண்மையாகவே தெரியும். மேக்கப் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், ஃபேஸில் காட்டிருக்க கான்ட்ராஸ்ட் லெவல் ஆகட்டும், அதெல்லாம் எல்லாமே அமேசிங்காக தான் இருக்குது. ஒரு டீசர் மாரி நான் ஒன்று பார்த்தேன், அது அப்படி இருந்துச்சு. ஏன்னா உண்மையாக மெனக்கிட்டுருக்காங்கன்னு நல்லா தெரியுது. டெஃபினட்டாக அந்த படம் செம்மையாக வரும். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ஃபிலிமாக சாருக்கு இருக்கும். அந்த படம் பயங்கரமான ஹிட் ஆகணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஹிட் ஆனால் தான் எங்களுக்கு ரொம்ப உண்மையிலே ஹாப்பி. சார் சூர்யா சார் படம் ஹிட்டு அப்படி சொல்லிக்கிறதுல உண்மையிலேயே ஹாப்பியான விஷயம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ சூப்பர் சார். உண்மையிலேயே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் போய் இந்த படத்தை பார்ப்பேன் சார். எல்லாருமே அதுக்கு தான் காத்துட்ருக்கேன். எல்லாருமே தேட்டர் போய்ட்டு அப்புறம் எல்லாரும் எங்கே சார் மற்றவங்க படம் பார்க்குறதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கங்கா ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்றதுக்கு பெஸ்டஸ்ட் அவுட்புட் இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம் சார். வரவங்களாம் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதை ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் பார்க்குறேன். ஸோ இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் சூர்யாங்கும் போது உங்களுக்கும் அவருக்குமான டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா சார்? என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க வரைக்கும் அவருக்கு தெரியும். ஓகே. அவருக்கு நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ண போகிறீங்க, அலெக்ஸா யூஸ் பண்ண போகிறீங்களா? அப்போ வந்து நெகட்டிவில் தான் ஷூட் பண்ணணும் அவரோட படம். இந்த படம் மட்டும் தான் வந்து டிஜிட்டலில் ஷூட் பண்ணணும், நம்ம மாஸ் மட்டும் தான். அது வந்து அவருக்கு நான் என்ன ஷூட் பண்ணுறேன், என்ன கேமரா ஷூட் பண்ணுறேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாத வந்து இப்போ அப்டேட்டாக இருப்பார் அவர். அப்டேட்டான புத்தகம்லாம் படிப்பார். அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபர் மேகசின்லாம் அவர் படிப்பார். அவர் வந்து மந்த்லி வாங்கி படிக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது அப்டேட்டில் என்ன இருக்குது, என்ன லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டாக போய்ட்டு லென்ஸ் பார்ப்பார். ஓகே இதை யூஸ் பண்ணிட்டுருக்காருல, அவருக்கு பிடிச்ச லென்ஸ் இது தான் அப்படின்னு அவருக்கு சூர்யாவுக்கு டெஃபினட்டாக தெரியும். அதான் சொல்கிறேனே, ஒரு ஆர்டிஸ்டோடையும் டெக்னீஷியனோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கவர். அதனால் அவருக்கு தேவையான விஷயத்த அவர் டெஃபினட்டாக மெனக்கட்டு தெரிஞ்சுப்பார் அவர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் சார் இன்னும் கேமரா பற்றி நான் என்ன கேமரா தெரியும், என்ன லைட்டு தெரியும், என்ன லென்ஸுன்னு தெரியும் போது கேமரா மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கக்கூடிய நபர்ன்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. கம்பேரிட்டிவ்லி டைரக்ஷன்லேயும் இருந்திருக்கலாம். ஒரு டெக்னீஷியன் சூர்யாவாக வரத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? லைக் ஒரு கேமராமேன் அவர் ஃபியூச்சரில் ஒரு டைரக்ட் பண்ணுவார், ஷுவராக அவர் டைரக்ட் பண்ணுவார். அவருக்கு ஸ்டோரி கேட்குற நாலேஜ் நிறையா இருக்குது, ஸ்டோரி நிறையா கேட்டு வச்சிருக்காரு. இப்போ இந்த படம் பண்ணலாம், இப்போ இந்த படம் பண்ண வேண்டாம், இப்போ இந்த படம் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஃப்ளைட் ஃபிலிம் பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டு இருந்தார். நான் பார்த்தப்போ தெரிஞ்சு என்ன சார் இவ்வளோ அதை வருத்திக்கிட்டு அந்த படத்தை பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் வந்து கதை கேட்டு வந்த சும்மா போய் அப்படி நடிச்சிட்டுலாம் வந்துடல. ஒரு சீனையும் அந்த டைரக்டரோட உட்காந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்திருக்கு. அதனால தான் அது நல்லா வருது. சும்மா போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு நடிச்சிட்டுலாம் வந்தாலும் அப்படி வராது இந்த படம்லாம். அந்த படம்லாம் அவர் நிறையா கதை கேட்டிருப்பார், நிறைய முறை கேட்டிருப்பார், ஒரு வருஷம் மெனக்கெட்டிருப்பார். அவர் அது ஃபுல்லாக உள்ளார உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணியிருப்பார். அந்த ஹேர் ஸ்டைல்லாம் மொட்டையாக கொஞ்சம் மாற்றிருக்கப்பெல்லாம் வேறு ஒரு லெவலில் இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய படம். அது வேறு அவங்க வேறு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கான இன்னும் மெனக்கெடல் அதிகமாக இருக்கும். ஒரு தடவை கேள்விப்பட்டேன்,
ஃப்ளைட்டு எங்கே லேண்ட் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் செட்டு போட்டிருக்காங்க. எப்படி சார் அது பர்மிஷன் வாங்குறதுக்கே கஷ்டம், நம்ம ஒரே ஒரு ஃப்ளைட் ஷாட் எடுக்கிறதுக்கே கஷ்டம், எப்படி பர்மிஷன் வாங்கி? அவரோட வீடோட பேக்ட்ராப்பாக இருக்கும், வீடோட வெளில வந்தால் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும், அது பின்னாடி தான் அந்த ஷாட்டில் இருக்கும். அது வந்து டைரக்டர் மெனக்கட்டாலும் ப்ரொடியூசராக அவர் தானே மெனக்கட்டிருக்காரு. அந்த விஷயம்லாம் வந்து அது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். சார் இன்னொரு பக்கம் சென்ஸ் நீங்கள் சொன்னீங்க அவர் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு நானித்தனமாக சொல்கிறீங்க. அதுக்கு கிளாப்ஸ் வந்தபோதே தெரிஞ்சிருக்கும் அந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஹிட்டுன்னு. ஸோ ஒருவேளை சூர்யா சார் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, டைரக்ட் பண்ணார்னா என்ன ஜான்ரா ஆஃப் ஃபிலிமாக இருக்கலாம் சார் அது? இல்லை என்ன மாதிரி நரேஷன் சூர்யா சார் சார்? இதில் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பொறுத்தளவுக்கு எல்லாமே 20% இருக்கணும். ஒரு லவ் ஸ்டோரின்னா ஒரு எல்லாமே 20% இருக்கணும். அதாவது ஆக்ஷன், லவ், எமோஷன் எல்லாமே 20% இருக்கும். எந்த ஜேனர் இருக்கோ அது 40% இருக்கும். அவ்வளோதான் அந்த ஜேனருங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இது 20%, இது தமிழ் சினிமாவில் அப்படி தான் பண்ணி ஆகணும். எல்லாமே கேட்பாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னோன்னா அவன் என்ன ஏன் அப்படி ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லி ஆகணும். நீ சொல்லாமலாம் பண்ண முடியாது நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு. ஓகே, நம்ம கேட்பாங்க, ஐயோ அவன் என்ன நான் எப்படி திடீர்னு எடுத்தோடனே ஒரு போலீஸ்காரன் எப்படி வந்தான்? இல்லை, போலீஸ்காரன் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன மாண்டேஜ் அது பண்ணணும். அதுமாரி 20% லவ்வும் 20% ஆக்ஷனும் 20% இமோஷனும் வச்சுட்டு இன்னொரு 20% ஆக்ஷன் சேர்த்தா அது ஆக்ஷன் படம். ஓகே, இன்னொரு 20% சேர்த்தா அது லவ் ஃபிலிம். அவ்வளோதான் நம்ம படத்தில். இதுதான் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சூர்யா சாரோட அந்த 40% என்னவா இருக்கும்? அது 40 நான் விட மாட்டேன். ஆமாம், அவரோட ஜான்ரா அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது அவரோட ஜேனர் வந்து டெஃபினட்டாக இமோஷனல் ஃபிலிமாக இருக்கும். ஓகே, அவர் இமோஷனலுக்கான ஒரு மனிதர். அவர் நல்ல ஃபேமிலியோட, இப்போவும் ஃபேமிலியோட, அப்பா அம்மா கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் லவ்வில் அமைதியான லைஃப் வாழ்ந்துகிட்டே இருக்கார். ஸோ அதனால் அது ஒரு இமோஷனல் ட்ராமாவாக தான் இருக்கும். அதோட கொஞ்சோண்டு டெஃபினட்டாக ஆக்ஷன் இருக்கும். ஒரு ஃபீல் குட், எமோஷனல் ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா. இன்ட்ரெஸ்டிங் சார். சார் அண்ட் இன்னொரு பக்கம் சூர்யா சார் பற்றி பேசும்பொழுது கண்டிப்பாக அவர் பண்ணக்கூடிய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், சோஷியல் சர்வீசஸ் தாண்டி நம்ம தவிர்த்துட்டு போகவே முடியாது சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேங்கிறத தாண்டி நான் வந்து நேரடியாக இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், என்னோட ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவரோட சன்னு 2 பேரும் படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஃபோன் பண்ணி காலேஜில் சேர்க்க முடியலடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டேன். கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோ பணம் வேணும்? நான் கொஞ்சோண்டு இல்லை, அவ்வளோ பணம் கொடுக்குற அளவுக்கு இல்லைடா, நீ கொடுக்குற அளவுக்கு நீ கொடுக்கலாம், அவ்வளோ இல்லை, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நிறைய பணம் தேவைப்படுது, ஒரு காலேஜுக்கு தேவையானது அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் 20,000 ருபீஸ், 30,000, 1 lakh அது வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே காலேஜுக்கே ஃபுல் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ராஜசேகர் சாருக்கு ஃபோன் பண்ணேன். 2D ராஜசேகர் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இதுமாரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பே பண்ணணும். பண்ணிடலாம் சார். யார் ஃபாதர்னு கேட்டார். என்னோடய ஃப்ரெண்டு. உங்களோட ஃப்ரெண்டுன்னா என்ன பண்ணுறாரு? என்னோடய ஃப்ரெண்டு சார். அவர் என்ன படிச்சிருக்காரு? அவன் MA எல்லாம் படிச்சிருக்கான் சார். இப்போ கஷ்டமாக இருக்கான் சார். நம்மளை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கணும், அவங்களுக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அவர் படிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க, எங்களுடைய ஸ்டேட்டஸில் அதில் இருக்கா மாதிரி தெரியல, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். 1 hour கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ஸ்டூடெண்ட்டோட பேஜில் அனுப்புங்க. என்னாச்சு திடீர்னு? சூர்யா கிட்ட கேட்டோம். RD என்ன கேட்டாலும் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வந்து அவர் வந்து தப்பாக ஒருத்தனுக்கு பண்ணவே மாட்டார், தப்பான ஒருத்தனுக்கு பண்ண மாட்டார். நல்லா இருந்திருப்பான், ஏதாவது மிஸ் ஆகிருப்பான், அதனால தான் அவர் கேட்குறாரு. இல்லைன்னா கேட்க மாட்டார். அவர் எனக்கு தெரியும் அவரை பற்றி. பண்ணுங்கன்னு ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறதை நான் கண்ணால் பார்க்குறேன். சூப்பர் சார். ஒவ்வொரு வருஷமும் அது மற்றவங்க சொல்கிறாங்க, பேப்பரில் படித்தோம், அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு இல்லை. நான் கண்ணால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ராஜசேகர் சார் அனுப்புகிறத வந்து சார் கட்டியாச்சு சார் அப்படின்னு வரும். அதனால் அதை நான் நேரடியாக பார்க்குறதுனால அவர் டெஃபினட்டாக இருக்கணுங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் வந்து நிறைய படம் நடித்தா தான் ஹெல்ப் பண்ண முடியும். நிறையா படம் நடிக்கணும், நிறைய அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், அது வழியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஒரு காலத்தில் பாருங்கள், இப்படி பார்க்குறப்ப எல்லாம் சூர்யா சார் அகரத்திலேருந்து இவங்களாக இருப்பாங்க, ஒரு டீம் இருப்பாங்க. சூப்பர் சார், ரொம்ப ஹானஸ்ட்டாக சொன்னீங்க சார். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பெருமையாக இந்த இடத்துல எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா,
காலையிலேருந்து இந்த சீட்டில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க சார். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அகரம் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. அது எல்லாமே சூர்யா சார்னால் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது மனிதராக இன்னும் பெரிய இடத்துல போய் நிற்கிறாரு சார். அதுக்கே ஒரு தனி அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். நடிப்பின் நாயகன் மட்டும் அவரை சுருக்காமல் படிப்பின் நாயகனா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக சூர்யா சார் அப்படிங்கும்போது சூர்யா சாரோட நிறைய படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. உங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ஷார்ட்ஸ்லேருந்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த இடத்த நீங்கள் வந்து பேசும்பொழுது இந்த இடம் இன்னும் பிரம்மாண்டமாக மாறி இருக்குது. நிறைய மொமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. எங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். அப்படியே உங்களை ஈஸியாக அனுப்பாமல் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாற்றுறதுக்கு வித் யுவர் பர்மிஷன் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ், ஒரு மொமெண்டோ எங்கள் சைடில் இருந்து உங்களுக்கு தேங்க்யூ ப்ளீஸ். SS Music presents 4 Kandasingam celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamoideen Biryani, refreshment partner Chennai Kulfi.